உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 தமிழர்கள் உட்பட 4 இந்தியர்களுடன் 35 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். அரபு நாடுகளில் ஒன்றான தெற்கு குவைத்தில் உள்ள மங்காப் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் குவைத் நேரப்படி காலை 6 மணிக்கு தீ விபத்து ஏற்பட்டது. குடியிருப்பில் இருந்த மக்கள் தப்பிக்க முயற்சி செய்தனர். சிலர் தீயில் சிக்கிக் கொண்டனர். இந்த விபத்தில் 4 இந்தியர்கள் உட்பட 35 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உயிரிழந்த 4 இந்தியர்களில் 2 தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. தீ விபத்தால் காயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து குவைத் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காயமடைந்தவர்களில் ஆபத்தான நிலையில் உள்ளவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகின்றது. தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள பதிவில், குவைத்தில் நிகழ்ந்த தீ விபத்து அதிர்ச்சி அளிக்கிறது. 40 பேர் உயிரிழந்ததாகவும் சுமார் 50 பேர் காயமடைந்து சிகிச்சையில் உள்ளதாகவும் தகவல் வருகின்றது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண குணமடைய பிரார்த்திக்கின்றேன். அனைவருக்கும் இந்திய தூதரகம் முழுமையான உதவிகளை வழங்கும் என்று கூறியுள்ளார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ 965-655-05246 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது.